வணக்கம் குருஜி. வணக்கம் சார். சுக்கிர பகவானுடைய பயிற்சி இந்த ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய பயிற்சி என்ன நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறாரு அவர், அதனுடைய காரகத்துவம் என்ன அப்படிங்கிறது மட்டும் ஒன்று சொல்லிடுங்க. இந்த சுக்கிர பகவான் பயிற்சி பார்க்குறதுக்கு முன்னாடி ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த சுக்கிர பகவான் அப்படிங்கிறது காலச்சக்கர தத்துவத்தின்படி 2-7க்கு அதிபதி. ரொம்ப அற்புதம். இப்போ சந்தோஷக்காரகன். அந்த வகையில் அவர் மேஷ ராசியை விட்டு விலகி இப்போ ரிஷபராசிக்கு வரப்போகிறார். ரிஷபராசி அப்படிங்கிறது அவரோட ஆட்சி வீடு. ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு நல்ல நல்ல பலன்களை தான் கொடுக்க போகிறார். ஏன்னா சந்தோஷக்காரகன் 1-2 இடம் தான் கொஞ்சம் சுமாரான இது. மற்றபடி எல்லாருக்குமே இந்த உலகத்தில் ஜீவராசிகள் எல்லாமே சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிரன் தான். அந்த வகையில் அந்த சுக்கிரபகவான் ரிஷபராசியில் இருந்துக்கிட்டு என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். மீனராசி. இந்த மீனராசிக்கு 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். நன்மை செய்யாத சுக்கிரன். இப்போது நன்மை செய்யாத கிரகம், அதாவது அவயோகம் செய்யக்கூடிய கிரகம் 3, 6, 10, 11 இருந்தால் சிறப்பு. இப்போ மீனராசிக்கு 3ஆம் இடத்துக்கே ஆட்சியாகி வராரு இந்த சுக்கிரன். கரெக்ட். இந்த சுக்கிர பகவானுடைய பயிற்சி ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்குமா? ஏன்னா ஜென்ம சனி வேறு போயிட்டுருக்கு. நிறைய பேர் ஜென்ம சனி, 7.5 சனி அப்படின்ட்டு பயம் காட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரியே அவங்களுக்கு நடக்குது மீனராசிக்கு. ஏன்னா நிறைய கஷ்டங்கள். இப்போ 7.5 சனியில் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் ஒரு கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குது அவங்களுக்கு. ஏதோ ஒரு தைரியத்தை கொடுக்குமா இந்த சுக்கிர பகவான் பயிற்சி? ஏன்னா மறைகிறார், அது நல்லது. ஏன்னா 3ஆம் அதிபதி 3ல் இருக்கிறாரு, அது ஒரு அரை மறைவு. அஷ்டமாதிபதி இன்னொன்று அவயோகம் செய்யக்கூடிய கிரகம் 3ல் இருக்கிறது சிறப்பு. உங்களுடைய இது என்ன? அற்புதம் சார். ஏன்னா மீனராசினியர்கள் எனக்கு தெரிஞ்சு நிறைய அடி மிதி பட்டுக்கிட்டு இருக்காங்க, இல்லைன்னு சொல்லவே முடியாது. மனசளவில் உடல் அளவில் அவங்க பயங்கர பாதிப்பு. ஏன் அப்படின்னா இப்போ சமீப காலமாக அவங்களுக்கு ஜென்மராசியில் சனி பகவான் செவ்வாயோட இணைந்து ஏகப்பட்ட குழப்பங்களை அவங்களுக்கு உண்டாயின்னு இருக்கு. அதே சமயம் குரு பார்த்திங்கன்னாக்க ராசிநாதன் ஜீவனாதிபதி அப்படின்னாலும் அவர் 4ஆம் இடத்துல தான் இருக்கார். 4ஆம் இடம் பரவாயில்ல, ஸ்தான பலம் இல்லைனாலும் பார்வை பலம் பரவாயில்லைங்கிற மாதிரி போயிட்டுருக்கு. இப்போ இந்த சுக்கிரன் பயிற்சி அப்படிங்கும்போது இவங்களுக்கு ஒரு நன்மைகளை கொடுக்கும். எப்படின்னா இந்த ராசிக்கு நன்மையே செய்ய மாட்டார் அப்படிங்கிற அந்த சுக்கிரன் தான் இவங்க ராசியில் உச்சமடைகிறார். ஆமாம், கரெக்டா? ஏன்னா நீங்கள் சொல்ல மாதிரி குருவுக்கும் சுக்கிரனுக்கும் பகை. இந்த மீன ராசிக்கு நன்மைகளே செய்ய மாட்டாருங்கிற சுக்கிரன் அந்த ராசியில் உச்சமடைகிறார். அப்படிங்கும்போது அதில் ஒரு கமா வச்சுருக்கார் பார்த்தீங்களா, இந்த ஜோதிட நுணுக்கம் அதான். அப்போ இந்த சுக்கிரன் இவங்களுக்கு சந்தோஷத்தை தான் கொடுப்பார். ஏன்னா 3ஆம் இடத்துல அவர் மறைகிறார். அரை மறைவு அப்படின்னாலும் 3ல் அவர் இருக்கிறது ரொம்ப விசேஷம். அப்போ ஆட்சி வேற அமைக்கிறார். அஷ்டமாதிபதி வேற. என்ன அஷ்டமாதிபதி சாதாரணமாகவே நீங்கள் பாருங்கள், இந்த உபயராசி உபய லக்னம் இல்லற வாழ்க்கை சுமார்னு தான் நான் சொல்லுவேன் எப்போவுமே. ஏன்னா நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா டைவர்ஸ் ஆகி மறுமணம் ஆகிருக்கு. சில பேர் டைவர்ஸும் ஆகி அதே பெண்ணை திருமணம் பண்ணியிருக்காங்க, அதே ஆணை திருமணம் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா இவங்களுக்கு இல்லற வாழ்க்கைங்கிறது கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். சில பேர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. என்ன அதுவும் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஏன்னா மான அவமானத்துக்கு பயப்படுவாங்க, டைவர்ஸ்னாலே பயப்படுவாங்க, கோர்ட்டு கேஸு அப்படின்னு. அப்போ அவங்கெல்லாம் என்ன தான் குடும்பத்தில் பிரச்சனைனாலும் சமாளிச்சிடுவாங்க. என்ன இந்த ரேவதி அப்படிங்கும்போது கொஞ்சம் இப்படி இருப்பாங்க. ஏன்னா புதன் என்ன 4-7 கூடையவர். ஸோ கொஞ்சம் அப்படி தான். என்ன அந்த மாதிரி இருக்கும்போது பூரட்டாதி கேட்கவே வேண்டாம், அவங்க எப்போவுமே ஒரு இதுதான். அப்போ இந்த ராசி நேயர்களுக்கு இந்த சுக்கிரன் 3ஆம் இடத்தில் அரைமறைவு வேளையில் அஷ்டமாதிபதியாகவும் இருந்து மறைகிறார். அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஒரு நன்மையை கொடுப்பார். எப்போ முயற்சி எடுக்கணும், கண்டிப்பாக. ஏன்னா 3ஆம் நாளில் முயற்சி ஸ்தானம். முயற்சி எடுத்தால் தான் அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும். என்ன சும்மா உட்கார மாட்டாங்க. சாதாரணமாகவே மீனராசினியர்கள் லேசி கிடையாது, உழைக்கணுங்கிற ஆர்வம் இருக்குது. ஆனால் இவங்களுக்கு அந்த தகுந்த நேரங்காலம் அமையாதது தான் இவங்களுக்கு பெரிய மைனஸ் பாயிண்ட். ஆனால் சில தசாபுக்தி நல்லபடியாக இருக்கிறவங்களுக்கு வசதியாக தூக்கி விட்டுருக்கு. எல்லோரும் நல்ல ஒரு வீடு வாகனம் அப்படி இருக்காங்க. பட் நிறைய பேர் உழைச்சின்னு இருக்காங்க, கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் இப்போ இந்த சுக்கிரன் மறைந்து கொடுக்க போகிறார்.
எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சிடும். ஏன்னா மீனராசிக்குன்னு ஒரு தைரியம் இருக்கு. அது உண்டு. சரிங்களா? ஆமா. அஷ்டமாதிபதி தான், வாங்க பார்த்துக்கலான்ற மாதிரி அவ்வளவுதான், அந்த சுக்கிர ராசியிலே சமாளிப்பாங்கன்னு வச்சிங்களேன். ஆமா. அவ்வளோ தைரியம். கரெக்ட். இன்னொன்று என்னன்னா, திருமணம், ஜென்ம சனி வேற, இப்போ சுக்கிரனோட பயிற்சி, இது எல்லாமே இருந்தால் கூட திருமணம் பண்ணலாமா வேணாமா நிறைய குழப்பம் கொடுத்துருக்கு. ஒரு சில பேருக்கு வந்து வரன் வந்து 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 தள்ளி போயிட்டே இருக்கு. இப்போ ஜென்ம சனிமா வேண்டாம் அப்படின்னு சொன்னால் கூட கேட்க மாட்டாங்க அவங்க. ஆமா. ஆனால் அவங்களுக்கு வந்து திருமணம் பண்ணி ஆகணும். இப்போ எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்லதா அமையுமா? ஒரு நல்ல வரன் வருமா? அற்புதமாக நீங்களே கேள்வியிலேயே பதிலையும் கொடுத்துட்டீங்க. திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சி எடுத்தால் வெற்றியான்னு கேட்டீங்க. முயற்சி எடுக்கணும், முயற்சி கண்டிப்பாக. ஏன்னா திருமண யோகம் இப்போதைக்கு இல்லை. ஏன்னா ஜென்ம சனி அப்படிங்கும்போதே எப்போவுமே, ஆனால் சில பேருக்கு ஏழரையிலே நடந்திருக்கு. ஏழரை சனி ஒரு இதை தான் கொண்டு விடுவார், குடும்பத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் எல்லாமே. ஏன்னா எப்போவுமே பாருங்களேன், குடும்பம்னு ஒன்று அமைஞ்சிடுதுன்னு வச்சுக்கோங்க, உடனே இவங்க வந்து அவுத்துக்கிட்ட காளையாக இருப்பாங்க. எல்லாருமே பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் ஜாலியாக இருப்பாங்க. திருமணம்னு ஒரு பந்தத்துக்குள்ளே வந்த உடனே அவங்களுக்கு ஒரு இது கிடச்சிடும், அதாவது ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்போ ஒரு பொறுப்பு வந்தோடனே அவங்களுக்கு வந்து ஒரு அந்த அட்டாச்மெண்ட் வந்துடும். அடுத்தது பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம் அப்படியே வந்துடுதுன்னு அந்த குழந்தைய படிக்க வைக்கணும், அது இது டாக்டர் செலவு அது இது. ஏன்னா ஒரு வருஷம் வரைக்கும் குழந்தைகளுக்கு அவ்வளோ இருக்கும். அப்போ இதெல்லாம் பார்க்கணுங்கும்போது அவங்களுக்கு அந்த ஒரு பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துடும். அப்போ இந்த மாதிரி காலகட்டத்தில் இந்த 7.5 அப்படின்னு ஜென்மத்தில் வேற சனி பகவான் இருந்துட்டு செவ்வாயும் சேர்ந்துருக்கார். அப்போ இந்த சுக்கிர பகவானோட பயிற்சிங்கிறது இவங்க எடுக்கிற முயற்சிகளில் தான் வெற்றியை கொடுக்குமே தவிர, திருமண யோகம் அப்படிங்கும் போதே கொஞ்சம் அவங்க பொறுத்து இருக்கிறது நல்லது. இல்லை தசாபுக்தி படி ஓரளவுக்கு எல்லாம் நல்லபடியாக ஃபேவரபுளாக இருக்குது, புக்தி நல்லா இருக்குது அப்படின்னா, அந்த புக்திநாதன் இவங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்காங்க அப்படின்னா தாராளமாக இவங்க முயற்சி எடுத்தாங்கன்னா வெற்றி கிடைக்கும். இப்போ சமீப காலமாக ஒரு 2-3 மாதமாக இந்த சூரியன், புதன், சுக்கிரன் இதனுடைய நகர்வுகள் சரியில்லை. ஏன்னா சனியோட வீட்டில் மகரத்தில், கும்பத்தில், இப்போ மீனத்தில் சனியோட இந்த 3 மாதமாக பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பிரச்சனைகள். இதில் சுக்கிர பயிற்சியோ செவ்வாய் பயிற்சியோ இல்லை குருவுடைய பார்வையோ நிறைய வீடியோலாம் போட்டிருக்காங்க. அது சம்மந்தமாக எதுவுமே நடக்கலை மீனராசிக்கு. இது காரணம் என்னன்னாக்கா இந்த கிரகங்களோட நகர்வுகள். ஏன்னா பகை கிரக வீட்டிலேயே சூரியன் போயிட்டு இருக்காரு. அது ஒன்று. ஏன்னா சூரியனோட சுற்றின்னு இருக்கும் சுக்கிரனும் புதனும். இவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் கேட்பாங்க இவங்க 2 பேர். அது வந்து சனியோட நட்பு கிரக வீடு தான் புதனுக்கும் சுக்கிரனுக்கும். இருந்தாலும் நிறைய பேருக்கு அந்த ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கு. ஜென்ம சனியில் சனி பகவான் சொல்கிறது தான் எல்லாமே கரெக்ட், சரிங்களா? ஆனால் இந்த கோச்சார ரீதியாகவும் இந்த கிரகங்களும் சரியில்லை. கரெக்ட். அப்போ 3 மாதமாக நிறைய பிரச்சனைகள் ஓடிட்டுருக்கு மீனராசிக்கு. இப்போ அந்த சுக்கிரன் இப்போ விலகிட்டாங்க. அந்த இவர் வந்து இதுக்கு வந்துட்டார், சூரியன் வந்து மேஷத்துக்கு வந்துட்டார். கரெக்ட். புதனும் இன்னும் கொஞ்ச நாளில் வந்துடுவார். இப்போ சுக்கிரனும் வந்துட்டார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்த சனியோடைய வீடு, இன்னொன்று சனி இருக்கிற வீடு, இதெல்லாம் விட்டு நகர்ந்தாச்சு. இதன் பிறகு இந்த சுக்கிர பயிற்சி நன்மை செய்யுமா? அதாவது தொழில் ரீதியாக, வேலை வாய்ப்பு ரீதியாக. அருமையான கேள்வி. என்னென்னா, இந்த சூரியனோட நகர்வுன்னு பார்த்தீங்கன்னாலே பகை இதோடையே நகர்ந்து குருவோட வீட்டில் இருந்தால் கூட விசேஷம். ஆனால் அங்கே சனி பகவான் ஆல்ரெடி அங்கே போய் உட்காந்துட்டார். ஸோ சேர்ந்து ஏகப்பட்ட குழப்பம். இப்போ செவ்வாயும் அங்கே சேர்ந்து குழப்பம். சூரியன் விலகினா கூட சனி செவ்வாய் சேர்க்கை இருக்குது. ஸோ குழப்பத்தில் தான் அவங்க ஓடிக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 3 மாதமாக நிறையா இருந்துருக்கு. உத்தியோக ரீதியாக, தொழில் வியாபாரம், குடும்பத்துலேயும் குழப்பம். ஏன்னா வருமானம் இல்லைனாலே குடும்பத்தில் குழப்பம் இருக்குங்க. குழப்பம், திருமணம் ஆகலையேங்கிற விரக்தி எல்லாமே. அப்படிப்பட்ட சூழலில் இந்த சுக்கிர பகவான் 3ஆம் இடத்து அதிபதி, அதே சமயம் அஷ்டமாதிபதி 3ஆம் இடத்துல வரும்போது ஓரளவுக்கு இவங்க நன்மைகளை எதிர்பார்க்கலாம். நான் சொல்கிறத கவனிங்க. ஓரளவுக்கு ரொம்ப அப்படியே கம்ப்ளீட்டாக விலகிடுத்து ரொம்ப சூப்பர் அப்படின்னு. ஆனால் இப்போ குரு வந்து 5ஆம் இடத்துக்கு வரும்போது இவங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். ஆனால் சுக்கிரன் வந்து அதுக்கு முன்னாடி இவங்களுக்கு 3ஆம் இடத்துல உட்காந்துட்டுருக்கார். அப்போ இவங்க வந்து கொஞ்சம் கேர் எடுத்து இவங்க ஒர்க் பண்ணால் தான் விசேஷம். 1. 2வது, இவங்களுக்கு எப்போவுமே வந்து இந்த உத்திரட்டாதியில் பிறந்தவங்களுக்கு ஆரம்பமே பார்த்திங்கன்னா சனி தசை. படிக்கிற குழந்தைகள் ரொம்ப கவனமாக படிக்கணும். ஏன்னா சுக்கிரன் முயற்சி 3ஆம் இடத்து அதிபதி. ஸோ முயற்சி எடுத்தால் தான் இவங்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும். ஏன்னா அப்பவும் பார்த்திங்கனாலே சனி பகவானோட பார்வை அங்கே விழருது. அப்போ இவங்களுக்கு அந்த தசாபுக்தி ஆரம்பம் அப்படிங்கும்போதே சனி தசை தான். படிக்கிற குழந்தைகள் நல்லா கான்சன்ட்ரேட் எடுத்து படிக்கணும். இல்லை சின்ன குழந்தைகள் அப்படின்னா இவங்க பெற்றோர்கள் வந்து அவங்கள நல்லா கவனித்து
அதை படிக்க வச்சு அவங்களுக்கு ஒரு பூஸ்ட் பம்ப் கொடுத்து கொண்டு வரணும். ஓகே, பரிகாரம் மீனராசிக்கு உண்டான பரிகாரம் இந்த மாசத்துல? மீன ராசிக்கு பரிகாரம் அப்படின்னு பண்ணிங்கன்னா அவங்க எப்போவுமே குரு வழிபாடு கண்டிப்பாக பண்ணி ஆகணும். அவங்க எப்போவுமே தினந்தோறும் பண்ணுறது நல்லது. இப்போ இந்த சுக்கிர பகவானோட பெயர்ச்சின்னு வரும்போது கண்டிப்பாக இவங்க வெள்ளிக்கிழமை அன்னதானம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. அதுவும் மாற்றுத்திறனாளிக்கு. ஏன்னா இவங்களுக்கு 11-12 கூட அதிபதி சனி பகவான் ஜென்மராசியில் இருக்கார். அப்போ சனி பகவானுக்காகவும் சுக்கிர பகவானுக்காகவும் இவங்க பண்ணுறது ரொம்ப அற்புதம். அப்போ வெள்ளிக்கிழமை இவங்க ஒரு அன்னதானம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு மாற்றுத்திறனாளிக்கு. அதேமாரி மகாலட்சுமி தாயாருக்கு நெய் தீபம் விட்டால் வருமானம் வரும். ஒரு வருமானம் வந்தால் தாங்க நல்லது. அதனால் வருமானம் வரும். அவங்க எதிர்பார்க்குற அந்த வருமானம் உத்தியோகத்திலையும் சரி, தொழில் வியாபாரத்துலேயும் சரி கண்டிப்பாக கிடைக்கும். முதல்ல குடும்பத்தில் இருக்கிற குழப்பங்கள் குறையும், சுபிக்ஷங்கள் அதிகமாகும். ஆக இந்த சின்ன பரிகாரம் இவங்க பண்ணினாலே இந்த மீனராசினியர்களுக்கு நீண்ட நாள் விருப்பங்கள் கண்டிப்பாக பூர்த்தி அடையும். அஷ்டமாதிபதியும் அந்த சகாயாதிபதியுமான சுக்கிர பகவான் சகாயஸ்தானத்தில் அற்புதமாக ஆட்சி அமைத்து இவர்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி.